தனுசு ராசியில் பிறந்தவரா நீங்கள்? உங்கள் ராசியை அதாவது உங்கள் ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் என்ன மாதிரி பலன் உண்டாகும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். கிரகங்களும் அதன் பார்வைகளும் என்ற தலைப்பில் தனுசு ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் என்ன மாதிரி பலன்கள் உண்டாகும் என்று பார்ப்போம் வாருங்கள். தனுசு ராசியில் சந்திரன் இருந்தால் இவர்களுக்கு குருவின் ஆதிக்கத்தால் அறிவு கூர்மை, தாராள குணம் மற்றும் நேர்மையான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, அசையா சொத்து சேர்க்கை மற்றும் கலைத்துறையில் ஆர்வம், திறமை அதிகமாக இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் நல்லொழுக்கத்துடன் தைரியமாக செயல்படுபவர்களாக இருப்பார்கள். தனுசு ராசியில் உள்ள சந்திரனை சூரியன் பார்த்தால் இந்த ஜாதகர் மிகுந்த தன்னம்பிக்கை மற்றும் கொள்கை பிடிப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். மேலும் இந்த பார்வை மன உறுதி, தெளிவான முடிவெடுக்கும் திறன் மற்றும் ஆன்மீக நாட்டம் ஆகியவற்றைத் தரும். தனுசு குருவின் வீடு என்பதால் சந்திரனின் மேல் இருக்கும் சூரிய பார்வை நல்ல அறிவாற்றல், அரசு வேலை அல்லது அரசியல் செல்வாக்கைத் தரும். எனினும் இந்த அமைப்புக்காரர்களுக்கு கோபம், உணர்ச்சிவசப்படுதல், உறவினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் சிரமம், அவசர முடிவுகளால் சில இழப்புகள் நேரலாம். என்றாலும் இவர்கள் தத்துவ ஞானம், சட்டம் மற்றும் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பொதுவாக சந்திரனை செவ்வாய் பார்த்தாலோ அல்லது செவ்வாயை சந்திரன் பார்த்தாலோ சந்திர மங்கள யோகம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது செவ்வாய் பார்ப்பது நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பார்வை ஜாதகருக்கு மன உறுதி, துணிச்சல் மற்றும் லட்சியங்களை அடைய போராடும் குணத்தை கொடுக்கும் எனலாம். மேலும் இவர்களுக்கு தடைகளையும் மீறி செயல்படும் ஆற்றல், லட்சியத்தை அடையும் வேட்கை அதிகமாக இருக்கும். என்றாலும் செவ்வாயின் பார்வை கோபத்தையும் பிடிவாதத்தையும் அதிகப்படுத்த வாய்ப்புள்ளது. செவ்வாயின் நேர்பார்வை இருந்தால் கவனக்குறைவால் உடல் நல பாதிப்புகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு வரலாம். என்றாலும் செவ்வாயின் பார்வை வேலை, ஆரோக்கியம், கடன்கள் மற்றும் எதிரிகளை சமாளிப்பதில் ஒருவிதமான போராட்டத்தையும் அதே சமயம் வெற்றி வாய்ப்புகளையும் தரும் என்று சொல்லலாம். தனுசு ராசியில் உள்ள சந்திரனை புதன் பார்த்தால் அந்த ஜாதகர் அறிவு கூர்மை, சிறந்த பேச்சுத்திறன் மற்றும் நகைச்சுவை உணர்வுடன் இருப்பார். இது ஒரு சுப பார்வையாகவே கருதப்படுகிறது. ஏனெனில் புதனின் புத்திசாலித்தனம் மற்றும் குருவின் அறிவு தர்மம் இணைந்து தொழில் மற்றும் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை தரும். தனுசு ராசியில் சந்திரன் மனதை நிதானமாக்க புதன் பார்வையில் நுட்பமான அறிவை வெளிப்படுத்துவார். தனுசு குருவின் வீடு என்பதால் புதனின் பார்வையால் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். திருமணத்திற்கு பின் சமூக அந்தஸ்து, சொத்துக்கள் மற்றும் கௌரவம் உயரும். அடுத்து சந்திரனை குரு பார்த்தாலோ அல்லது சேர்ந்து இருந்தாலோ அது குரு சந்திர யோகம் என்பது அனைவரும் அறிந்த ஜோதிட உண்மை. இது ஒரு நல்ல யோகம் ஆகும். ஆம், பொதுவாக குருவின் பார்வை நல்லதைத்தான் செய்யும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது குரு பார்த்தால் அது மிகச்சிறந்த பலன்களை அளிக்கும். இந்த பார்வை ஜாதகருக்கு அறிவு, ஞானம், அதிர்ஷ்டம், தொழில் முன்னேற்றம், நிதி லாபம், குடும்ப மகிழ்ச்சி, உயர்கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த பார்வை சந்திரனின் உணர்வுகளையும் குருவின் ஞானத்தையும் இணைத்து அதிகப்படியான நம்பிக்கை, ஆழ்ந்த ஞானம் மற்றும் தொழில் ரீதியாக உயர்வு போன்ற பலன்களை தரும். ஆனால் சந்திரன் பலவீனம் அடைந்து இருந்தால் உணர்வு நிலையற்ற தன்மையையும் யதார்த்தத்தை புரிந்துகொள்வதில் சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் பொதுவாக இந்த பார்வை சிறந்த யோகமாகவே கருதப்படுகிறது. இவர்களின் ஞானமான முடிவுகளால் தொழில்களில் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது சுக்கிரன் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு அன்பு, மகிழ்ச்சி, ஆடம்பரம், கலை, நல்லுறவு மற்றும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும். மேலும் இவர்களுக்கு காதல் வாய்ப்புகள் உருவாகலாம். பணம், சொத்து, ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை, நிதி நிலைமை மேம்படும். கலை, இசை, பொழுதுபோக்கு, அழகு சார்ந்த துறைகளில் வெற்றி கிடைக்கும். இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய யோசனைகள் பிறக்கும். இந்த ஜாதகருக்கு நீண்ட தூர பயணங்கள், வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் இந்த ஜாதகருக்கு நல்ல, அழகான, அன்பான வாழ்க்கை துணை அமைய வாய்ப்புள்ளது. வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதலும் அன்பும் இருக்கும். இவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவார்கள். பொதுவாக சனி பார்ப்பது நல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றாலும் சில விதிவிலக்கு உண்டு. தனுசு ராசியில் உள்ள சந்திரனை சனி பார்க்கிறார் என்றால் அந்த ஜாதகருக்கு அது மனதளவில் சில சவால்கள், பொறுமை தேவைப்படும் நிலைகள், உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் தயக்கம், தாய் வழியில் சில பிரச்சனைகள் அல்லது மன அழுத்தத்தை கொடுக்கலாம். அதாவது மனதளவில் அதிக பொறுப்புகள், கவலைகள்,
மற்றும் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். எண்ணங்கள் ஆழ்ந்ததாகவும் நிதானமாகவும் இருக்கும். மேலும் தாயின் ஆரோக்கியம் அல்லது மனநிலை பாதிக்கப்படலாம் அல்லது தாயின் குணங்கள் சனியின் தாக்கத்தால் தீவிரமாக அதாவது ஜாதகருக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கலாம். அதே சமயம் கடின உழைப்பு, ஒழுக்கம், விடாமுயற்சி மூலம் நல்ல பலன்கள், ஆழ்ந்த சிந்தனை, பொறுப்புணர்வு போன்ற நன்மைகளும் உண்டாகும். இது வாழ்க்கையில் பக்குவத்தையும் அனுபவத்தையும் சேர்க்கும். சனியின் 10ஆம் பார்வை என்றால் உழைப்பால் பணமும் வளர்ச்சியும் உண்டாகும். பொதுவாக ராகு கேதுக்கு பார்வை கிடையாது என்ற கருத்தும் ஜோதிடத்தில் உண்டு. ஒரு சில நூல்களில் ராகு செவ்வாய் போலும் கேது சனி போலும் பார்க்கும் என்றும் சில நூல்களில் ராகு கேதுக்கு 7ஆம் பார்வை மட்டும் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. தனுசு ராசியில் உள்ள சந்திரனை ராகு பார்த்தால் அது ஜாதகருக்கு ஆசைகள், எதிர்பார்ப்புகள், இடமாற்றம், தாயார் தொடர்பான கவலைகள், புதிய உறவுகள் அல்லது தீய பழக்கங்கள் போன்ற விளைவுகளை ஏற்படுத்தலாம். மனக்குழப்பங்கள், அதிக உணர்ச்சிவசப்படுதல், நிலையற்ற தன்மை, ஏமாற்றங்கள், இடமாற்றம், அதிக பயணம், செலவுகள், தாயார் உடல்நிலை அல்லது உறவில் கவலைகள், புதிய நபர்களுடன் உறவு, பழைய உறவுகளில் மாற்றம் ஆகியவை இந்த ஜாதகருக்கு இருக்கலாம். என்றாலும் இவர்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம், புத்திசாலித்தனம், சமயோசித புத்தி, முன்யோசனை செய்யும் குணம் இருக்கும் எனலாம். தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது கேது பார்த்தால் ஜாதகருக்கு ஆன்மீகம், தத்துவம், உயர்கல்வி ஆகியவற்றில் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும். ஆன்மீக தலைவராக உருவாக வாய்ப்பு உண்டு. உயர் உள்ளுணர்வு மற்றும் ஞானம் அதிகரிக்கும். இது மற்றவர்களுக்கு வழிகாட்ட உதவும். இருப்பினும் இந்த அமைப்பு உணர்வுகளையும் மன அமைதியையும் பாதித்து தனிமை உணர்வை தரக்கூடும். ஆனால் ஆன்மீகத்தில் வெற்றியை கொடுக்கும். அத்துடன் கற்பித்தல், போதித்தல் போன்ற துறைகளில் வெற்றி கிடைக்கும். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.